தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ் பெனிஸ் கடந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணை போது காவலர் தாக்கல் இருவரும் உயிரிழந்தனர். இது நாட்டையே ஒரு உலுக்கிய செயலாக கருதப்பட்ட நிலையில் இந்த தந்தை மகன் உயிரிழந்த தொடர்பாக எழுதப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கம் குற்றப்பத்திரிகையும், இரண்டாம் கட்டமாக கூடுதலாக 400 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. தீபிகா, மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 5.5 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த விசாரணையானது வழக்கில் 100க்கும் மேற்பட்ட சாட்சி விசாரணை முடிவுற்ற நிலையில் கூடுதல் நீதிமன்றம் நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட சிறையில் இருந்து மத்திய சிறையில் இருந்து 9 பேரும் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளிக்க உள்ளதாக கடந்த 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அன்றைய தினம் காலை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி வழக்கின் அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும் போதும் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட அனைவரும் குற்றவாளிகள் என தீர்மானிப்பதாக தெரிவித்ததோடு குற்றம் சாட்டப்பட 9 பேரின் உடல்நிலை, மனநிலை குறித்தான அறிக்கை மற்றும் சம்பள கணக்கு, சொத்து விவரங்களையும், சிறைச்சாலை உள்ள நன்னடத்தை அதிகாரிகள் 9 பேரின் செயல்பாடுகள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக அறிக்கையாக வரும் 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை 30ஆம் தேதி ஒத்திவைத்தார். தீபிகா, அன்றைய தினம் அந்த தீர்ப்பின் இறுதிக்கட்ட தீர்ப்பு வழங்கப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தொடர்பாக விசாரணைக்கு வந்த போது மத்திய மாநில அரசு தரப்பில் மேலும் அவகாசம் கோரப்பட்டது. இந்நிலையில் நீதிபதிகள் சாத்தான்குளம் வழக்கு மிக முக்கியமான வழக்கு, இதில் அறிக்கை தாக்கல் செய்ய ஏன் தாமதம், ஏன் அரசு தரப்பு வழக்கு கேள்வி எழுப்பியதோடு தொடர்ந்து இந்த அன்று மாலை அறிவிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். அன்றைய தினமே மீண்டும் விசாரணைக்கு வந்த வழக்கானது கடந்த வரும் 22ஆம் தேதி நாளைய தினம் இந்த வழக்கின் விசாரணைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார். தீபிகா, அதாவது நாட்டையே உலுக்கிய செயலாக கருதப்பட்ட அந்த தந்தை மகன் காவல்துறை உயிரிழந்த சமூகக்கான தீர்ப்பு நாளைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான அறிக்கை அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்து தொடங்கியுள்ளது. தீபிகா, இதனைத் தொடர்ந்து இந்த காட்டமாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களை தெரிவித்த நீதிபதி தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து இதற்கான மரண தண்டனை இல்ல ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். தீபிகா, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்.